ஊருக்குள்ள ஏதோ புதுசாக கார் வந்துருக்கான். அந்த காரை முதல்ல வாங்கியாமல் போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கு மாமா எங்கே இருக்கான்னு தெரியலையே, அவங்ககிட்ட வர சொல்லணும். அப்போ தான் வாங்க முடியும். ஏன்னா அவன் தான் காசு வச்சுருக்கான். நான் சம்பாதிச்சாலும் அந்த காசை அவனே பிடிங்கி வச்சுக்கிறேன். அதனால அவன்கிட்ட போய் கேட்டு வாங்கணும். ஏன்னா அவன் காரில் வரைக்கும் போயிட்டுருக்கேன். நமக்கு சொந்தமாக கார் எதுவும் இல்லை. என் ஃப்ரெண்டு மாமா எங்கடா இருக்கேன்? ஓ, வேணுங்கிற நேரத்தில் எங்கே இருப்பான்னு தெரியாது. வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரில. அவர் நம்ம கார் வாங்கணும்னு தேடிட்டு இருந்தா அவன் அங்கே தூங்கிட்டு இருக்கான். இவங்க தூங்கிட்டு இருந்தால் நம்ம எப்படி கார் வாங்குறது? என் ஃப்ரெண்டு மாமா எழுந்திடுறான். எழுந்திரு, சீக்கிரம் கார் வாங்க தான் வீடியோ எழுந்திடுறான். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோ வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டே சின்சான், என்ன எதுக்கு காலையிலேயே எழுப்பிட்டு இருக்கேன்? போய் உனக்கு வேறு எதுவும் வேலை இல்லையா? அந்த வேலையை போய் பாரு. ஸ்கூல்லாம் போகல, ஸ்கூல் போக வேண்டியது. இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? அது இல்லை ஃப்ரெண்டு மாமா, ஏதோ ஊரில் ஏதோ புதுசாக கார் வந்திருக்கான். அந்த கார் வாங்குறதுக்கு தான் அவங்கள கூப்பிட்டு வந்தான். வாங்க எல்லோரும் அந்த காரை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம போய் வாங்கிவிடுவோம். ஏன்னா அந்த கார் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கான். வாங்க போயிட்டு அந்த கார் மேலே வாங்குவோம். இல்லை அப்புறம் இன்னும் இங்கே நின்றுட்டுருக்கீங்க, வாங்க போவோம். வா ஃப்ரெண்டு மாமா போவோம். கார் தீந்துட போகுது. எல்லோரும் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம தான் டக்குனு போய் வாங்கணும். வா சீக்கிரம் வா போவோம். சின்சான் வரேன், ஏன் இவ்வளோ அவசரப்படுறேன்? அவன் இருப்போம், நம்ம சின்சான் தான் காரை எடுத்து வச்சுருப்பான். நம்ம அப்படியே புது கார் வந்து வாங்க வருவோம்னு அவனுக்கு தெரியும். பதட்டப்படாதடா, அவசரப்படாத, போய் வாங்குவோம். வா போய் காரில் ஏறி உக்காரு, நான் வந்துட்டு ஓட்டுறேன், நான் பொறுமையாக போவோம். ஏய் சின்சான், நீ எங்கடா டிரைவர் சீட்டு கிட்ட போகிறான்? அங்கே போய் பேசஞ்சர் சீட்டில் உட்காரான். அதெல்லாம் கவலைப்படாதம்மா, நான் நல்லா கார் ஓட்டேன். வா நான் ஓட்ட எப்படி ஓட்டுறேன் நீயே பாரு. எனக்கு வாங்க போகிற காரை நான் தானே ஓட்டணும். எனக்காக நாங்கள் பார்க்குது அதான். உனக்காக யார் வாங்கி தரேன்னா? நல்லா இருந்தால் அந்த காரை எனக்கு வாங்கலான்னு தான் போகிறேன். உனக்குலாம் நான் கார் ஓட்டுற அதுக்கே ஏஜே வரல. இப்போ நீ ஓட்டுறதுக்கே போலீஸ் பார்த்தா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. நிறைய போலீஸ்க்கு மாட்டாமல் ஓட்டு, இல்லைனா நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட இப்போ கார் வாங்குற காசையும் அது வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது? பார்த்து பொறுமையாக ஓட்ட வச்சுச்சேன். ஒரு வழியாக டூப்ளிஷேட் பக்கத்தில் பார்த்தாச்சு. இதோ சிம்மியான் வெளியே தான் நினைக்கிறான். வந்துட்டு என்ன காரன்னு கேட்டு அப்படியே வாங்கிட்டு அப்படியே ஓடிடலாம். சொல்கிற சின்சான், அவசரப்பட்டு போகாத. என்ன இவனுங்க 2 பேரும் வந்திருக்கானுங்க. வந்தால் வாங்குற காருக்கு காசை கூட கொடுக்க மாட்டானுங்க. சரி என்னன்னு போய் கேட்பான். சொல்லு ஃப்ரெண்ட்லி, என்ன வேணும், என்ன இந்த பக்கம் வந்திருக்கேன்? அது ஒன்றும் இல்லை சிம்மியானே, ஏதோ கார் புதுசாக வந்திருக்காம லிமிடெட் ஸ்டாக்கும், அதை வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன். அந்த கார் அப்படியே காமிச்சுன்னா நம்ம காரை அப்படியே வாங்கிட்டாங்க, அப்படியே போவோம். அந்த காரை பக்கம் வந்திருக்கீங்களா? பின்னாடியே வாங்க, அந்த காரை உனக்கு காட்டுறாங்க. ஆனால் ஃப்ராங்க்லின்னு எல்லா டைம் மாதிரி இந்த டைம் ஏமாற்றிட்டு ஓடிடக்கூடாது. காசு கொடுத்துட்டு தான் போனோம். ஓகே, இந்த மாதிரி நம்பிக்கை இல்லையா? எல்லா டைம் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு அது காசு கொடுத்துருக்கல, அந்த மாதிரி கொடுத்துருவேன், கவலைப்படாது. இது காசு கொடுத்துட்டு தான் வாங்குவேன். ஃப்ராங்க்லின்னு பாரு, இதுதான் அந்த காரு. இப்படி பிளாக் கலர் ரெட் கலர் கோட் போட்டு சூப்பராக இருக்கான். ஓ நல்லா இருக்கே செம்மையான. இந்த கார் எவ்வளோயா? எப்போ இம்போர்ட் பண்ண சொல்லாமல் நீ இம்போர்ட் பண்ணிட்டு போயிட்டா? எனக்கு இந்த வாங்கிட்டு போய் சொல்லலாம். எனக்கு இப்படி ஒரு கார் வந்துருக்குதுன்னே தெரியாது. சூப்பராக இருக்கியா செம்மையானே. அப்புறம் அந்த காரை நான் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வரேன். டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வந்து கொண்டாந்து விட்டுறேன். ஓகேடா பண்ணிட்டு நான் வந்து கொடுக்குறேன். டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வாங்க, கார் அப்படியே தூக்கிட்டு போயிருக்காது. ஓகேவா? ஓ என்னையா செஞ்சானே, என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. கண்டிப்பாக கொண்டாந்து விட்டுறேன். யாரை ஏறி சின்சான் போகலாம். ஓகே, ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வந்து திரும்பி கொண்டு கொடுத்துட்றேன். எங்கேயும் இல்லை சிம்மியானு, எங்கேயும் போயிடாத. ஓ சின்சான், நீ சொன்ன மாதிரி கார் ரொம்ப லக்ஸூரியஸாக தான் இருக்குது. சூப்பர். உனக்கு இந்த மாதிரி ஏதோ கார் வேணா சொல்ல, அப்படி வாங்கி கொடுத்துட்றேன். அப்படியே ஃப்ரெண்ட்லிங்கம்மா, எனக்கும் கார் ஒன்று வாங்கிட்டு
எனக்கு வந்து காரு பச்சை கலரில் வேணும், எனக்கு இந்த கலரில் வேணும். ஓகே. ஓகேடா சின்சானு, உனக்கு பச்சை கலரில் வாங்கி தரேன். கார் அருமையாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஆனால் இப்போ இந்த சிமெண்ட் நாளைக்கு நம்ம காசு கொடுக்கணுமா? டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறாட்டு காரை தூக்கிட்டு வந்தாச்சு. வேணாம்ப்பா, அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம கரையில் போடக்கூடாது. இது கவுண்டர்கிட்ட போய் கொடுக்கணும். ஃப்ரீயாக அப்படியே நமக்கே கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. ஓகே, சிம்யானை அப்படியே ஏமாற்ற வேண்டியது. ஃப்ரெண்ட்லி மாமா அப்படி இப்போ பண்ணினா எனக்கு திரும்ப கார் வாங்கும்போது நான் எப்படி போய் வாங்குறது? அப்போ திரும்பி காசு கேட்பான்ல, அப்போ காசு கொடுத்தா தான் எனக்கு திரும்பி எனக்கு தருவோம். அப்போ ஏமாற்றிட்டு போனீங்கன்னா எனக்கு தரமாட்டான்ல வாங்கும் போது. அப்போ கண்டிப்பாக கார் திருப்பி கொடுத்துடணும். ஓகேவா மாமா?